மோர் குடிக்கிறீங்களா? மோர் குடிக்கிறீங்களா? மோர் குடிக்கிறீங்களா? ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். குக்கிங் கிடையாது. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னா, நம்ம புது வீடு கட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதோட அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நம்ம வீடு கட்டுறது எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி சரி சும்மா போகலைன்னா அங்கே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் மோர் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மோர் செய்ய போகிறேன். நான் வந்து மோர் செய்கிறதுக்கு 2 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கின தயிர் தான். ஏன்னா மோர் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து திடீர்னு யோசித்தேன். அதனால் முன்கூட்டியே தயிரில் ஊற்றி வைக்க முடியல. கடையில் வாங்கின தயிர் தான் 2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட வந்து நம்ம மோர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல மோர் செஞ்சுட்டு நம்ம சைட்டில் போயிட்டு நம்ம வீடு எந்த ஸ்டேஜில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், மல்லித்தலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், அப்புறம் தயிர் 2 லிட்டர் எடுத்திருக்கேன். முதல்ல தயிரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். தயிர் ஊற்றியாச்சு. நான் வந்து 2 லிட்டர் ஊற்றுறேன்னு சொன்னேன், ஆனால் 1.5 லிட்டர் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயெல்லாம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும், ஏன்னா காரமாக இருக்கும் இல்லையா ஒரு பச்சை மிளகாய்க்கும், அதனால் பச்சை மிளகாய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு பெரிய சைஸ் இஞ்சி, இவ்வளோ பெரிய சைஸில் சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம முதல்ல மோரை வந்து அப்படியே தயிர் ஊற்றிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து கொஞ்சம் திரியாக இருக்கும் இல்லையா, அதனால் அப்படியே கலக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம விஸ்கு வச்சு இல்லைன்னா மற்ற இது தயிர் கடையிறதுக்கு வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் வச்சு நீங்கள் கடந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கிறேன், அப்போ தான் நல்லா வலுவலுப்பாகும். இப்போ அடிச்சிடலாம். பாருங்கள், வலுவலுப்பாகிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வலுவலுப்பாக கரைச்சாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். தண்ணி கலந்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விடுவோம். இதில் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து பொடியாக வெட்டின இஞ்சி, அடுத்து மல்லித்தலை, கொஞ்சம் சீரகம். சீரகத்தை நீங்கள் தட்டி சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி நல்லா இப்படி கையில் நசுக்கி சேர்த்துக்கிட்டாலும் சரி. போட்டுட்டு இதை நல்லா கடைஞ்சி விட்ருவோம். சூப்பராக மோர் ரெடி ஆயிடுச்சு. உப்பு எல்லாமே சரி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து மூடி போட்ட ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். எடுத்துகிட்டு போகிறதப்ப வந்து அலம்பிடும் பார்த்தீங்களா, அதனால சரி இந்த மாதிரியெல்லாம் போட்டு எடுத்துட்டோம்னா மூடி இதுக்கு மேலே வெளியில் வராதில்ல, அதனால தான் சரி இதை நல்லா இன்னொரு தடவை சீல் பண்ணிக்கலாமாம்மா. மோர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளம்பி சைட்டில் போய் மீட் பண்ணுவோம். நல்லா சில்லுன்னு இருக்குது, வெயிட்டாக இருக்குது. ஓகே, பாய். சைட்டில் போவோம். வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் ஹோம் டூர். வாங்க. வெல்கம் டு அஷ்மாஸ் பாத்ரூம். ஏன் பாத்ரூமுக்கு பூசிட்டாங்க, எல்லாரும் வந்து பாருங்க பாருங்க, இந்த அழகா பாருங்க. என்னோட பாத்ரூம் ஃபுல்லா பூசிட்டாங்க. இனி அடுத்து பெயிண்ட் மட்டும் அடிச்சா போதும். டைல்ஸ் எல்லாம் ஒட்டனா, பெயிண்ட் அடிச்சு டைல்ஸ் மட்டும் ஒட்டினா போதும். அதுக்கப்புறம் ஆமா, இது ப்ராப்பர்ட்டிஸ்ல வச்சு ஆஸ்மா அங்கேயே தூங்கிக்கும். அங்கேயே படுத்து அங்கேயே தூங்கிக்கும். வேலை நடந்துட்டு இருக்கு. இப்பதான் பூச்சி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இப்போ என்ன தெரியல, பாத்ரூம் 3 பாத்ரூமே பூசிட்டாங்க. அடுத்து வந்து ரூம் எல்லாம் அப்புறம் பூசுவாங்க. மேலே வந்து பூசிட்டு இருக்காங்க ரூம்ல. இப்பதான் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன காட்டினாலுமே உங்களுக்கு என்ன காட்டினாலும் வீடு வந்து அந்த அளவுக்கு புரியாத மாதிரி தான். ஏன்னா வந்து எனக்கே வந்து நான் சொல்லிக்கிறேன், எனக்கே வந்து ஒண்ணுமே புரியல. சிவர்லாம் வச்சு லைட்டா ஃபினிஷ் பண்ண இப்படிதான் நம்ம வீடு பிளான் சொன்னோமான்னு எனக்கே இப்பதான் ஒவ்வொன்றா புரிய வருது. எனக்கு இன்னும் புரியல. ஃபுல்லா கட்டி முடிச்சு உங்களுக்கு எப்போ புரியுது அப்பதான் எனக்கு புரியுது.
அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பூச்சி வேலையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு பெயிண்டெல்லாம் அடிக்க ஆரம்பித்தா கூட உங்களுக்கு காட்டினா அதெல்லாம் எப்படி புரியும் எத்தனை ரூம் இருக்குது அப்படின்னு. இப்போ எந்த ரூம் எங்கே இருக்குன்ற அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ தான் பூச்சி வேலை நடந்துகிட்ருக்கு. இதுதான் அப்டேட். இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு வீடியோவோடது வந்து நம்ம வீடுன்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க. அது நம்ம வீடு கிடையாது. இதுதான் நம்ம வீடு. நம்ம அது ஃபினிஷிங் ஆகி அடுத்த இதுலேருந்து அதுக்கு பின்னாடி பக்கம் இருக்க வீடு. இது வந்து நம்ம வீடு. இப்போ தான் பூச்சி வேலையே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த லெவலில் தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் அவங்களுக்கு காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி பூச்சி வேலை ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறமா நமக்கு வீடு எப்படி இருக்குன்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காட்டுறேன். நிறைய பேர் வந்து அந்த வீடியோவில் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. அது நம்ம வீடே கிடையாது, இதுதான் நம்ம வீடு. இந்த வீடு ரெடி ஆகினதுக்கு அப்புறமா அப்டேட் இன்ச்சாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. எது எங்கேருந்து வருது, எப்படி போகுது, என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படின்றதெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பொறுமையாக தான் வீடு கட்டிகிட்டு இருக்கோம். ரொம்ப எல்லாம் அவசரப்படுத்தலை. ஏன்னா பில்டிங் கட்டுறப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. சென்ட்ரிங் போட்டாங்கன்னா, காங்கிரீட்லாம் போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு டைம் 21 நாள் இப்படி வச்சு தண்ணியெல்லாம் தேக்கி வச்சு தண்ணியெல்லாம் நிறைய விட்டு அந்த மாதிரி தான் வீடு கட்டணும். அது எதுக்கு டைம் எடுத்து? ஏன்னா சில வீடுகள்லாம் 5 மாதத்துலேயே முடிஞ்சிடும், 6 மாதத்துலேயே முடிஞ்சிடும். அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு வேலைக்குமே காய வச்சு அப்படியே வேலை பார்த்தா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் பில்டிங். அதனால நம்ம பொறுமையாக காங்கிரீட் கீழே போட்டதும் சரி, மேலே போட்டதும் சரி, எல்லாமே கரெக்டாக 21 நாள் வரைக்கும் வச்சுருந்து தண்ணி நிறுத்தி வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காங்கிரீட் போட்டதுக்குமே காங்கிரீட் போட்டுட்டு இருக்கப்பவே மேலே செங்கல் கட்டடம் கட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே கட்டவே இல்லை. ஏன்னா காஞ்சி சென்ட்ரிங்லாம் பிரித்ததுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு வேலையுமே ஆரம்பித்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ பூச்சி வேலை பண்ணுறதுமே அப்படி தான். பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை முடிஞ்சு அதுக்கு தண்ணியெல்லாம் அடித்து அதையும் கொஞ்சம் காய விட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங்கு அப்புறம் அந்த பைப் லைன் கொடுக்குறதுலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம வீட்டோட வாசல். இதுதான் நீங்கள் இந்த நிலம் வச்ச அன்றைக்கி தான் நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மேலே பூச்சி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் மோர் கொடுத்துடலாம். நம்ம தீனா தம்பி வந்துட்டாரு பக்கத்துல. திரும்பி காட்டிரு தீனாவை. அதாவது நம்ம பில்டிங் கான்ட்ராக்டர்ல அவரோட சுந்தரண்ணாவோட பையன் தீனான்னு சொல்லி கூப்பிடுறது. நான் ஒரு உண்மையான பேர் சிவமுகம். தீனா சிவமுகம். ஆனா தீனா தான் பேரு. ஆமா, தீனா அடைமொழி. சரி, இப்போ நம்ம மோர் எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாமா போகிறாங்க மோர் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அந்த வேலையெல்லாம் ரொம்ப செய்யக்கூடாது. அவர் செய்ய மோர் குடிக்கிறீங்களா? அப்படியே காங்கிரீட்ல சிமெண்ட் நிக்காதுல்ல, அதனால உடைச்சிட்டு அப்புறமா இதே சிமெண்ட் வேஸ்ட் வந்து சிறப்பாக எல்லாருக்கும் மோரெல்லாம் கொடுத்தாச்சு. நாங்களும் பல மோர்கள் குடிச்சாச்சு. நான் வந்து 2 மோர் குடித்தேன். அஸ்மா வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் 2 மோர் குடித்தா. இப்படி பொய்யெல்லாம் இல்லை, நிஜமாவே அவள் தான். அவளோட டம்ளர் வேணால் பார்த்துக்கோங்க, நிறைய எண்ணி வச்சுருக்கேன். அப்படி குடிச்சு முடிச்சாச்சு. வீடியும் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்ருக்காங்க, வேலை நடந்துகிட்ருக்கு. எப்படியும் டைம் இன்னும் ஆகும்.
இப்போ தான் பூச்சி வேலை நடக்குது. இதுவே ஒரு 10 நாளைக்கு போகும்னு நினைக்கிறேன். போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடக்கும். நம்மளும் அவசரப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்களும் சரி ஓகே எப்படி டைம் எடுத்து பண்ணுறாங்களோ அதே போல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதுதான் நம்ம வீட்டோட அப்டேட். நிறைய பேர் வந்து அந்த வீடு தான் நம்ம வீடு நினச்சி நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக அது நம்ம வீடு கிடையாது, இதுதான் நம்ம வீடு. நம்ம வீட்டில் இப்போ தான் பூச்சி வேலையே நடந்துட்டுருக்கு. இதே போல் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். டாட்டா, பை பை.